ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நம்ம பொங்கல் vlog அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, நைட்டு பாஸ்தான்னு சொல்லிவிட்டு அந்த பாஸ்தாவோட ரெசிபி தாங்க. அதுக்காக நான் மறுபடியும் செஞ்சு அதோடைய ரெசிபி போட்டேன். இந்த பாஸ்தா நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கடையில் வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன், போர்ஜஸோடது. அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கெட்டிலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் சேர்த்து இந்த பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் வதக்கணும். கருகி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வேணும். அதுதான் வந்து இந்த பாஸ்தாவோடைய டேஸ்ட்டையே எலிவேட் பண்ணும். அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து ஒரு கூலாக ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ரா கேப்சிகம் சேர்க்குறேன், வேணும்னா கேப்சிகம் வதக்கியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் பட்டர் போட்டு அந்த கிரேவியை போட்டு கொஞ்சமாக மில்க் ஊற்றிக்கிட்டுக்கோங்க. க்ரீமி மில்காக எடுத்துக்கணும். அதை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா இந்த வெந்த பாஸ்தாவை நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து இந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சிங்கன்னா நல்லா குக் ஆகணுங்க பாஸ்தா கிரேவியோடு சேர்ந்து. அப்போ தான் ரொம்பவே நல்லா வரும் பிளெண்ட் ஆகி. அதுக்கப்புறமா நான் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறமா பெரி பெரி சீசனிங், சீஸ், இது 3யும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா பாஸ்தா ரெடி ஆகிடும். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் நிறைய வியூஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. பட் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். 25 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. ஒரு 50th சப்ஸ்கிரைபருக்கு நான் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஆனால் இன்னும் யாருமே 50th வரவே இல்லை. கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.